என்ன வண்டி ஒரு டைப்பா நிக்குது. இறங்குடி குந்தாணி. அந்த போய் வாய் வச்சா என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மாமா. ஐயோ மாமா, நான் அப்பயே சொன்னல அந்த சாமியாரை பார்த்தா பெரியவர் மாதிரி இருக்குன்னு. அவர் பேச்சாச்சு கேட்டு இருந்திருக்கலாம். இப்ப பாரு பஞ்சர் ஆயிடுச்சு. எதை சொன்னாலும் கேட்காது. அறிவு கட்டவளே, கட்டின புடிச்ச தலைமையில ஏறிக்கிட்டு கொட்டுற. நான் டைரக்டர். ஆமா டைரக்டர் நீங்க தான் சொல்றீங்க. ஊர்ல எவன் சொல்றான்? வர வர உனக்கு வாய் ஓவரா போச்சு. பாடி உன்னை பங்களால வச்சு வீட்லயே வச்சுக்க முடியல, பங்களால வச்சுக்கையா? மாமா சீக்கிரம் வேற வண்டி பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். வாடி ஓத்தால போடுற வர உனக்கு அண்டை கட்டணும். என்னடா கிட்டு நான் வர்ற இருக்கட்டுனே. நீ என்ன எப்ப பார்த்தாலும் இந்த கோயில் குளமா சுத்திட்டு இருக்க? கெட்டப்ப வேற வாத்திட்ட. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? அட ஏன்டா கேக்குற? எனக்கு கீழே ஒரு ஹெல்ப்பர் வேலை பார்த்தேன். அவனை பேய் இருக்குன்னு சொல்லி அவன் பொண்டாட்டி உள்ளியோட ரவையா ஓட வச்சுட்டாங்கடா. அட பாவமே. இந்த பாருனே, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உன் பிரச்சனை நீ தான் தீர்த்துக்கணும். டேய், நைட்டு பகல்னு பார்க்காம ஓயாம போன போட்டு கொள்றாங்கடா. இந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்து அவங்கள பார்த்தா எனக்கு பேய் மாதிரி தெரியுதுடா. இந்த பாருனே, அவனெல்லாம் அந்த பேயோட வாழ்ந்து அவனும் பேய் ஆயிட்டாங்க. அதனால அந்த பேய் அவங்க விரட்ட மாட்டாங்க. நீங்க தான் அந்த பேயை விரட்டி உங்க பிரச்சனை தீர்க்கணும். அந்த பேயை விரட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு சொல்லு. மிகப்பெரிய சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவரை அழைச்சிட்டு வர இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அப்படியே அந்த பேயை விரட்டிடுவோம். ஏண்டா அவங்க இருக்கும் போது அந்த மிகப்பெரிய சாமியை எப்படா கூட்டு போறது? அதை பத்தி ஏன கவலைப்படுற? அவர் மிகப்பெரிய சாமியார் மட்டும் இல்ல, வெயிட்டான சாமி. அப்படியா? கட்டி உனக்கு அடிக்கடி போன் பண்ணானா இல்லையா? அந்த நேரம் பார்த்து நீ எனக்கு போன் பண்ணு. அவர்தான் மிகப்பெரிய சாமியாராச்சே. அவரை வச்சு மிகப்பெரிய பூஜை போட்டு பேய் அலையக்கா தூக்கி போயிடுவோம். நல்ல ஐடியா கொடுத்த அண்ணே. ஆனா செலவு அதிகமாகும். டேய், என் 1 மாச சம்பளத்தை வேணாலும் தரேன்டா. 1 மாசம் சம்பளமா? சரி, உனக்கா சமாளிச்சுக்கிறேன் போ. சரிடா, நீ கொலைப்படா, நான் சாமியை கூட்டிட்டு வரேன். பரவாயில்ல, இந்த விஷயத்தை அப்படி அவனுக்கு அதுல போட்டு பணத்தை அள்ளிட வேண்டியதான். ஏ முனிசாமி, எங்கயா இருக்க? இங்கதான் இருக்கேன். ஏயா, இங்க நைட் தங்குறவங்க சரக்கு அடிக்கிறதுக்கு சைடிஸ் மீன் கொண்டு சொன்னியா? இந்த வீட்டுக்கு வந்தாலே வயிற்றெல்லாம் கலக்குதியா? உங்களுக்கு எல்லாம் பயமே இல்லையா? யோ, என்னய்யா வீடு பாக்குறதுக்கு ஒரு தினுசா இருக்கு, அப்ப பேயெல்லாம் வந்துட்டீங்களா? யோ, வயிறுலாம் கலக்குதியா? வாசுபுரம் பாத்ரூம் மாத்திருப்பீங்க. பாத்ரூம் எங்கயா? மேல இருக்கு. மீன் எப்படியா? முனி டயர்ட்ல வெஸ்டர்ன் தானே, எல்லாம் குனிஞ்சு உட்கார முடியாது. வா வா வா, இங்க பாரு. ஆஹா, அருமையான மீனாச்சே. இந்த மீனை நீ சமைச்சு கெடுத்து போறாத. பிள்ளைகள்கிட்ட கூட நல்லா சமைச்சு கொடுப்பாளுங்க. நீ சமைத்தா வாங்கிக்கமா, வாங்கிக்க. இப்போ என் பொண்டாட்டின்னு ஒருத்தி திரிவாளே, அவ எங்க? ஏன் அவங்கள சமைக்க சொல்லவா? என்னது, என் பொண்டாட்டிகளோட சமைக்க சொல்ல? போங்கடி இவளுகளை. நானே அவ கையில சாப்பிட்டுதான் நாக்கு செத்து போய் கிடக்க. உங்க கையில கொடுத்து சமைக்க சொல்லலான்னு இருக்கேன். இன்னைக்காவது நல்லா பொல்லா சமைச்சு கொடுங்க. இந்த மீடுகளை உங்க கையில சமைச்சு சாப்பிடணும்னு இருக்கு. எங்கேயா பாத்ரூமே காணா? நீங்க செத்து போல ராஜா ராணிப்பா. என்ன பண்ற பாரு. நில்லு விஷா நில்லு. ஏய், அந்த பக்கம் கிணறு இருக்கு, போடாத. ஏய், நில்லுமா, நில்லு. ஏய் ஏய் நில்லுடா. ஏய், நான் சொல்லி கேக்குறியா நீனு? நில்லுமா, நில்லு. எங்க ஓடிக்கிட்டு? சொல்ல கேட்க மாட்டியா? நில்லுங்கல. நில்லு. விடுடா அவள. ஏய், விடுடா. நான் தாண்ட சொல்றேன். தம்பி, என்னை பற்றி தெரிஞ்சிருக்க உனக்கு வாய்ப்பு இல்லை. நான் அந்த கோட்டையோட ஆஸ்தான வைக்கல. அந்த வீட்டில் இருக்க வில்லங்க எல்லாமே எனக்கு தான் தெரியும். அது வீடு இல்லை, ஆவிகளோட சரணாலயம். அதனால் நீ உடனே அதை காலி பண்ணிடுங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு 50, 60 இல்லை 100 கோடி கொடுங்க, காலி பண்ணுறேன். 100 கோடியா? இனி நீங்களாச்சு அந்த பேயாச்சு. ஆண்டவன் உங்களை அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரியா, ஏப்பா இவரை போட்டு அடிக்கிறீங்க?
எல்லோ கை பிடிச்சிட்டா சும்மா சொல்றியா? கொலை போயிடுவேன். போயா லவரம் அந்த ஆள் மட்டும் கையை பிடிச்சி இழுக்காம இருந்திருந்தா கிணத்துக்கிட்ட 10 அடி தூரம் போகும்போதே உள்ள இழுத்து போட்டிருக்கும். அவ்வளோதான், அந்த பொண்ணு க்ளோஸ் ஆகிருக்கும். அங்கே போக வேணும்னு சொல்லுதே ரொம்ப நேரமாக அவன் ஓடி வந்திருக்கான். அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் படிச்சவங்க தானே, போயா. இந்த பசங்களே இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி போடுவாங்க. ஏய் பார்த்து போங்கடா, அந்த பக்கம் ஆவி நடமாட்டம் ரொம்ப. ஏய் முனுசாமி இரியா, தனியா விட்டு போய்கிட்டு இருக்க. மிகப்பெரிய சாமியாரை கூட்டு வரோம் சொன்னேன். பக்கிப்பேவலைய ஆளை காணாமே, என்ன பண்றது? மிகப்பெரிய சாமி வர்றதுக்குள்ள பேய் வந்துடும் பொறுக்கே. அண்ணே, நான் சொன்ன மிகப்பெரிய சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏண்டா மிகப்பெரிய சாமின்னு சொன்ன, வேலு மட்டும்தான் இருக்கு, சாமியை காணா. நீ மேலேயே பார்த்து பேசு, கீழே கொஞ்சம் பாரு. டேய், இவனாடா மிகப்பெரிய சாமி? ஏண்டா ஆளை பார்த்தா கோட்டர் சைஸுக்கு இருக்க, இவனை போய் மிகப்பெரிய சாமி? சாமி பேர் குவாட்டர் சாமின்னு உனக்கு எப்படின்னு தெரிஞ்சது? அதே பார்த்தாலே தெரியுதே. இந்த பாருங்க, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இவரும் ஒரு காலத்துல மிகப்பெரிய புல் சாமியாரா இருந்தவர் தான். இவரா? இன்டர்நேஷனல் லெவல்ல பேலாம் அடக்கி 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 இப்ப அடங்கி இவர் குவாட்டர் சாமி ஆயிட்டாரு. அப்படி சார்ஜ் லைட்ட போட்டனா ஆளை மூஞ்சியும் பாரு. இவனுக்கு நான் முழு சம்பளம் கிடையாது, குவாட்டர் சம்பளம் தான். இந்த பாருங்க, முதல்ல அவரோட திறமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்பளத்தை பேசு. இப்ப பேசாம இரு. சாமி, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்னையா நீ ஒசமா பிள்ளை கூட பேசிட்டு இருந்தியா? அப்படியா? அதை கெடுத்து தொலைச்சிட்டியா நீ? சாரி சாமி, பாத்தியா செத்து போன ஒசமா பில்டரோட பேசிட்டு இருக்க. இப்பயாச்சும் உனக்கு சாமி போற தெரியுமா? உசாமா தாடி உயரம் கூட இல்ல, நீ உசாமா பிள்ளைனோட பேச. எல்லா பாசையும் தெரிஞ்சு இன்டர்நேஷனல் சாமி ஆடு. உனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கேன். ஆடுற ஆட்டத்தை பாரு, என்னமோ பண்ணுங்கடா. போண்டாமணி, இந்த ரூம்ல இருந்து ஒரு பெருசு வரும், இந்த ரூம்ல இருந்து 2 பயலுவ வருவாங்க, இந்த ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வரும். இவங்களை கூப்பிட்டு இவங்க பேயா இல்ல பேய் மாதிரி நடிக்கிறாங்களான்னு நீ கண்டுபிடி. எனக்கு அடிக்கடி கரண்டே கட் ஆக கூடாது, அது உன் கையிலதே இருக்கு, பாத்துக்க. நீ எதுக்கு கவலைப்படாத, இங்க உள்ள பேய் எல்லாத்தையும் மிகப்பெரிய சாமியாரை வச்சு அள்ளிட்டு போயிடுறேன். இனிமே கரண்டே கட் ஆகாது, நீ கவலைப்படாத. இல்ல நான் இருந்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நேரத்துல எலக்ட்ரிஷியனுக்கு என்ன விலைன்னு. நீ உள்ள இருக்க கூடாது, வெளியதான் இருக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு தர வேண்டிய கமிஷன் பணத்தை ஏன் டீ கடை கொள்ள போட்டு விட்டுறணும். போட்டு விட்டுறேன், ஏமாத்திர கூடாது. ஃபர்ஸ்ட் வேலையை பாரு. ஏமாத்திர வச்சு சாமியாரை வச்சு உன்ன முடிச்சிருவேன். போடுறேன், உனக்கு போடாம வேற யாருக்கு போட போறேன் பாரு. ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்க ஒருத்தர் வர்றான் பாருங்க. என்ன ஆடி மாச திருவிழா நடக்குது சார்? சத்தமா பேசாதீங்க, பின்ன எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக மிகப்பெரிய சாமியாரை கூட்டிட்டு இருக்க, பேய் விட்டு இருக்கு. ஏண்டா என்ன கேனன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னும் மிகப்பெரிய சாமியார்னு மேலேயே கையை காமிச்சிட்டு இருக்க. நீங்க மேலே சுத்தி பார்த்துட்டு இருந்தா நானா பொறுப்பு. முதல்ல சூலத்தை பாருங்க. ஆமா, சூலத்துல எலுமிச்சை மலை இருக்கு. ஐயோ, அப்படியே கீழே இறங்கி வாயா தெரியும். கொன்னுடுவோம் உன்னை. ஏதோ எனக்கு மந்திரம் சொல்றேன்னு பார்த்தா என்ன கண்டபடி திட்டின்னு இருக்கியா? டேய், யாரா அவன்? சும்மா சத்தம் போட்டு மிரட்ட கூடாது. இங்க உள்ள பேய் விரட்ட வந்திருக்காரு. முதல்ல பேய் எங்க இருக்கு அதை காட்டுங்க. பேயா? வராங்க பாரு 2 பேர். இவங்களுக்கு கரெக்டா சொல்லுவாங்க. யோ, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லி பேய் விரட்டுறதுக்காக மிகப்பெரிய சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹலோ, இந்த வீட்ல பேய் இருக்கு உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொல்லணும்? ஊர்ல எல்லாரும் தான் சொல்றாங்க. ஏன் இத்தனை வருஷம் இந்த ஊர்ல டீ கடை வச்சிருக்க நான் சொல்றேன், இந்த வீட்டுல பேய் இருக்கு பேய் இருக்கு பேய் இருக்கு. பேய் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நீங்க எப்படி எல்லாம் சொல்லுங்க தெரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தாரு மிகப்பெரிய அரசியல்வாதி. அவருக்கு போன் பண்ணி வர சொல்லிருக்கேன். அவர் வந்தோடனே என்ன நடக்குது பாருங்க. பாத்தீங்களா? அவர் வந்தோடனே லைட்டே வந்து வாங்கனே வாங்கடா. திடீர்னு போன் பண்ண ஏதாவது கரெக்ட் பண்ணி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். யாரா அவன்? தெரியல மச்சான். சும்மா இருங்கயா. மகளிர் வேலை பக்கத்துல ஐயா, இந்த வீட்டுல பேய் இருக்கு. அட ஆமாமா, இந்த வீட்டுல பேய் இருக்கிறது எனக்கு தெரியும். ஏன் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை விரட்டுறதுக்காக மிகப்பெரிய சாமியை நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். விட மாட்டேங்கிறாங்க. மிகப்பெரிய சாமியா எங்கடா காணோம்? அண்ணே, அவர் மேல பார்த்தா தெரிய மாட்டாரு, கீழே பாருங்க. நான் இது வரைக்கும் ஃபுல் சாமியை தான் பாத்திருக்கேன். இது குவார்டர் சாமியா இருக்கு. ஐயோ, அவர் பேர் குவார்டர் சாமிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பார்த்தாலே தெரியல, குவார்டர் சைஸ்ல தானே இருக்கான்.
விஷயத்துக்கு வாடா. இந்த வீட்டுல உள்ள பேய வரட்ட நாங்க கஷ்டப்படுறோம். ஆனா இவங்க இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. தம்பி அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. இந்த வீட்டை சங்கர் கணேசன் வாங்கி கொடுத்தாரு. இந்த வீட்டுல பேய் இருக்கிறத பார்த்து என் பொண்டாட்டி செத்து போயிட்டா தம்பி. அதுக்கப்புறம் மகளிர் இல்ல ஒண்ணு செட் பண்ணி செட்டில் ஆயிடலான்னு போயிட்டேன் தம்பி. சார் இவ்வளோ இங்கே தான் தங்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு பேய் நாங்கள் பார்த்ததில்ல. கூட்டிட்டு போங்க சார். வளர்ப்பிற அன்னைக்கு பேய் உங்களை ஒண்ணும் பண்ணாது. தேய்ப்பிற அன்னைக்கு உங்களை பேய் உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் தம்பி. ஐயோ இவன் ரூபத்துல பேய பாக்குறானே. ஐயோ Hey, what's going on? ஐயோ யாரை பார்த்துட்டு பேய் சொல்றீங்க? ஆமாண்டா. பேய்தான். ச்சே. இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டானு.